சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கி கர்த்தர் உங்களோட கூட பேச சொல்லி சொன்ன வார்த்தை இதுதான். நீங்கள் எந்த விதமான சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு ஆபத்தோ இல்லை ஏதோ ஒரு தேவையிலோ ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையோ நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ற ஒரு குழப்பத்தில் ஒருவேளை நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை நோக்கி கூப்பிட சொல்லி அவர் சொல்கிறாரு. எதை குறித்தும் தயவு செய்து கலங்கிடாதீங்க, தயவு செய்து பயப்படாதீங்க. ஒன்றே ஒன்று தான், உங்களை விசாரிக்கவும் உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களுக்கு ஒரு இரட்சகர் உண்டு. அவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் உங்களோடு கூட இருக்க நீங்கள் ஒரு மனுஷனிடத்துல கூட போய் நிற்கக்கூடாது. ஏதோ ஒரு தேவைக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ இது ஒரு பெரிய மோசமான சூழ்நிலையாச்சே, இதில் இவங்களை விட்டு நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி தயவு செய்து ஒரு மனுஷன் இடத்துல போயிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நின்றுடாதீங்க. இன்னைக்கு இல்லை என்றைக்குமே சொல்கிறேன், நீங்கள் ஜீவனோடு இருக்கிற கடைசி நிமிஷம் மட்டும் உங்களுடைய முழங்கால்கள் ஒருத்தருக்கு முன்பாக முடங்கப்படும், உங்களுடைய தலை ஒருத்தருக்கு முன்பாக குனியப்படும், உங்கள் கரம் ஒருத்தருக்கு முன்பாக ஏந்தப்படும் அப்படின்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அந்த இடத்துல வேறு எந்த விதமான மனுஷனை நீங்கள் வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் உலக பிரகாரமான பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கு தான் எங்கே போகிறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால் பாவம் அவங்க வேற ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, என்ன நடந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஆபத்தின் காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையாக இருக்கலாம், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுறாரு. வேறு எந்த விதமான நோயின் காரியமாக இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையாக இருக்கலாம், நிமிஷம் சொல்கிறேன், கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அதிலேருந்து உங்களை விடுவிப்பார், அந்த தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராகவும் ரொம்ப ஆவலோடு அவர் காத்து கொண்டு இருக்காரு. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவரை நோக்கி கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை குறித்து நீங்கள் சாட்சியாக இருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கல, நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் உங்களுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறாரோ அதே போல் என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்துகிறத அவர் கேட்கவும் ஆசைப்படுறாரு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை அதிகமாக செய்வார். நான் தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள், நீங்கள் தான் கர்த்தருக்கு சாட்சி. ஸோ நீங்கள் தான் அவரை மகிமைப்படுத்தணும். நீங்கள் அவர் உங்களுக்கு செய்த அற்புத அடையாளங்களை நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் அவருக்கு மகிமையாக இருப்பீங்க. அவருடைய நாமம் உங்கள் மூலியமாக மகிமைப்படும். ஸோ காட் bless you. Thank you.